الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتيم أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹ் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் என் உயிரிலும் மேலான என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் முத்தகீன்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கும் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இறைவேற்றத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் உலக வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். உண்மையில் அப்படித்தான் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே உண்மையான நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் எப்பொழுது கிடைக்கும்? அன்பானவர்களே, யார் சத்திய தீனுல் இஸ்லாத்தை எமது வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் உண்மையான நிம்மதி சந்தோஷம் கண்ணியத்தை அடையலாம். இஸ்லாத்துடைய போதனைகளுக்கு அப்பால் சென்று இந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நிம்மதியையும் நாம் தேடினால் சில சந்தர்ப்பங்களில் அது கிடைக்கும். அது நிரந்தரமற்றதாக இருக்கும். சில பட்டங்கள் பதவிகள் இருக்கின்ற பொழுது அந்த நிம்மதி கிடைக்கும். அந்த பதவிகளும் பட்டங்களும் பறிக்கப்பட்ட பொழுது யார் எங்களை கண்ணியப்படுத்தினார்களோ எங்களை மதித்தார்களோ அவர்களை எங்களை மிதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் உருவாகும். எனவே உண்மையான கண்ணியம் அது தீனை மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நாம் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அடையலாம். இஸ்லாம் என்றால் என்ன? மார்க்கம் என்றால் இன்று எங்கள் அதிகமானவர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? இஸ்லாத்தை நோன்பு, தொழுகை, ஜகாத் இது போன்ற ஒரு சில அமல்களோடு எம்மில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை முடக்கிவிட்டோம். ஒரு சிலர் நினைக்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட அமல்களை செய்துவிட்டால் நான் ஒரு சொர்க்கவாசி, நான் தான் உண்மையான முஸ்லிம், நான் தான் உண்மையான முஃமின் என்ற நிலைப்பாட்டில் எம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல இஸ்லாம். இந்த குறிப்பிட்ட அமல்களோடு முடக்கி விடப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் அது ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டல். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குறிப்பிட்ட அமல்கள் இஸ்லாத்துடைய ஒரு பகுதி. இஸ்லாத்துடைய ஒரு பகுதி. முழுமையான இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவர் எந்தெந்த நிலைமைகளை சந்திக்க போகின்றானோ, ஒரு தாயாக, தந்தையாக, ஆசிரியராக அல்லது மாணவனாக, தொழிலாளியாக, முதலாளியாக யார் எந்த நிலைமையை சந்திக்க போகின்றார்களோ அந்த கட்டங்களில் எல்லாம் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில்
ஒரு மனிதன் வாழ்வதன் மூலமாகத்தான் சத்திய தீன் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவனாக அல்லாஹ்விடத்தில் கணக்கெடுக்கப்படுவான். அல்லாஹ் நல்லவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக மாறுவதற்கு எல்லா கட்டங்களிலும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய பேரணிகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். குறிப்பாக நல்ல தன்மைகள் எங்களிடத்தில் வர வேண்டும். நல்ல தன்மைகள் இல்ல, நல்ல பண்பாடு இல்ல, அல்லாஹ் நல்லடியார்களே, அவ்வாறு வாழ்வமாக இருந்தால் நாம் மிகப்பெரிய அமல்களாக நினைக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, இதர அமல்கள் அனைத்துமே சில கட்டத்தில் பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். என்ற அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஒரு பெண்ணை பற்றி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார், அதிகமாக பகலில் நோன்பு நோக்குகிறாள், இரவிலே நின்று வணங்குகின்றாள், சதகாக்கள், தான தர்மங்கள் எல்லாம் செய்கின்றாள். யா ரசூலல்லாஹ், ஆனாலும் அந்த பெண் அடிக்கடி தனது பக்கத்து வீட்டு பெண்ணோடு சண்டையிட்டுக் கொள்கின்றாள். யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய தொழுகை, நோன்பு, சதகாவை பற்றி எதையும் கேட்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக சொன்னார்கள், அவர் நரகவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? பண்பாட்டு ரீதியான இஸ்லாத்தை இழந்தவள். ஏன்? அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் நல்ல பண்பாட்டை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் இருக்கக்கூடிய மோசமான கெட்ட பண்பாடுகளை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். இன்றைய சமூகத்தில், குடும்பத்தில் பிளவுபட்டு இருக்கின்றோமா? குடும்ப பிரச்சனைகளா? நண்பர்களே, இஸ்லாம் இருக்கக்கூடிய மிக ரெண்டு மோசமான பண்பாடு இருக்கிறது. அந்த ரெண்டு தன்மைகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அது யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவார். எனவே இந்த ஹுத்பாவில் மிக மிக சுருக்கமாக அந்த ரெண்டு தன்மையும் என்ன என்று பார்ப்போம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் உண்மையான தன்மையத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எம்மிடத்தில் இருக்கக்கூடாத மிக மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? எந்த ஒரு கட்டத்திலேயும் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை வச்சு, அது அறிவு, ஆற்றல், திறமை, பணம், பட்டம், அதிகாரம், எதை வைத்தும் நான் ஒரு பெரிய மனிதன், நான் தான் பெரியவன் என்ற நிலைப்பாடு எங்களிடத்தில் வரக்கூடாது. இரண்டாவது, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் நிம்மதியாக இருக்கணும், என்ற மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், இந்த நிலைப்பாட்டில் நாங்க வாழ்ந்தால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது அல்லாஹ் தந்த நிஅமத்துகள் நாங்க எதையும் கொண்டு வரல. நாங்க எப்படி பிறந்தோம், எதனால் உருவாகினோம், எப்படி வந்தோம்? நஜீஸை எமது உடம்பில் பூசிக்கொண்டு வந்தவர்கள் அல்லவா நாம். வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு போக இருக்கிறோம். எனவே அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எங்களுக்கு தந்தார். பணத்தை தந்தவன் அல்லாஹ், பட்டத்தை தந்தவன் அல்லாஹ், அதிகாரத்தை தந்தவன் அல்லாஹ், செல்வத்தை தந்தவன் அல்லாஹ், அறிவை தந்தவன் அல்லாஹ். நான் அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை. எனவே அல்லாஹ் தந்ததை வச்சு நாங்க எங்களை பணிச்சு கொண்டா அல்லாஹ் கண்ணியமாக வாழ வைப்பான். இல்ல, எனக்கு தந்திருக்கிறத வச்சு நான் பெரியவன், யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன், நான் நினைக்கிறது தான் நடக்கணும், குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் யாருக்கும் நாம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் இருந்தால், நாம் பணிஞ்சு போக மாட்டேன் என்ற நிலைப்பாடு எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் ஷைத்தானுடைய தன்மை இருக்கு. ஏனென்றால் நான் பெரியவன் என்ற இந்த தன்மை முதலாவது வந்த யாருக்கு தெரியுமா? இப்லீஸ், ஷைத்தானுக்கு தான் வந்து. குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லி தருகின்றார். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்களுக்கு சொன்னால், ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என்று அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆனிலே சொல்லுகின்றார். ஆனால் இப்லீஸ் சிரம்பணியை மறந்து விட்டார். இப்லீஸை அல்லாஹ் பேசினார். அல்லாஹ் இப்லீஸை பார்த்து கேட்டான், قال
قال ما منعك أن تسجد لما خلقت بيدي. இப்லீஸே, நான் ஆதமுக்கு சிரம் பண்ணி என்று உனக்கு கட்டளையிட்ட பொழுது என்ன காரணம் நீ சிரம் பண்ணியவில்லை என்று அல்லாஹ் இப்லீஸிடம் கேட்டான். இப்லீஸ் என்ன தெரியுமா சொன்னான்? خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய். மண்ணால படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு நான் சிரம் பண்ணுவதா? நான் பெருமாள், நான் எப்படி இதற்கு பணிஞ்சு போவது? அதனாலதான் நான் சிரம் பண்ணியல்ல. அல்லாஹ் நல்லதார்களே, இன்று எங்களோட சமூகத்துல சிலர் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், சொந்த நானா தம்பி பிரச்சனை, நானா பேசி அல்லது தம்பி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களே, பணிஞ்சு போங்களே, உங்களோட தாத்தா தானே, உங்களோட மச்சான் தானே, உங்களோட மாமா தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்தா இந்த குடும்பம் பாதுகாக்கப்படுவது என்று சொல்லப்பட்டால் நான் ஏன் பணிஞ்சு போவோம்? நான் ஒன்றும் செய்யல, நான் இறங்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னால முடியும், நான் பணிய மாட்டேன் என்று பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கோ, என்னிடத்தில் இப்லீசுடைய தன்மை இருக்குது. நான் பணிய மாட்டேன் என்பது இப்லீசுடைய தன்மை. அல்லாஹ் இந்த தன்மையோடு இருந்த இப்லீஸை கேவலப்படுத்தினான். அல்லாஹ் இப்லீஸை பார்த்து சொன்னான், சொர்க்கத்தில் இருந்த அல்லாஹ் சபிக்கப்பட்டு அனுப்பினான். அல்லாஹ் கயாமத்திலே நாள் வரைக்கும் இந்த தன்மையோடு வாழ்ந்தவனை கேவலப்படுத்தியிருக்கிறான். எப்படி? கயாமத்துடைய நாள் வரைக்கும் குர்ஆனை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிஞ்சு உள்ளமும் முதலாவது சொல்வதை சபிக்கப்பட்ட இப்லீஸை விட்டு நான் பாதுகாப்பு பெறுகிறேன். அவனுக்கு இருந்த பிரச்சனை நான் பெரியவன் என்ற பிரச்சனை தான். அல்லாஹ் நல்லவர்களே, யாராக இருந்தாலும் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். ஃபிரௌனுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஃபிரௌனுக்கும் இந்த நான் என்ற மமதை, நான் பெரியவன், நான் இறங்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற தன்மையில் ஃபிரௌன் பேசினார். ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றார்கள். ஃபிரௌன் என்ன செஞ்சான் தெரியுமா? வனதா ஃபிரௌனு ஃபீ கௌமி. ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரை கூப்பிட்டான். கூப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? قال يا قوم, எனது கூட்டத்தார்களே, அலைஸ லீ முல்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி என் கையில் இருக்குதா இல்லையா? وهذه الأنهار تجري من تحتي, மிஸ்ரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நைல் நதி. அதை காட்டி சொன்னான், இந்த நைல் நதி என் கண்ட்ரோல்ல ஓடிக்கொண்டு இருக்குதா இல்லையா? அஃபலா துபஸிரூன், நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. கேட்டான், அன் அனா ഖൈറുன் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடினான் மஹீன், அதாவது மிக கேவலமான. இந்த மூசா சிறந்தவரா நான் சிறந்தவரா? யார் பெரியாள்? அன் அனா ഖൈറുன், நான் சிறந்தவரா? மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், இந்த கேவலமான அருவருப்பான மூசா சிறந்தவரா? இன்னும் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறிய வயதில் நடந்த ஒரு பிரச்சனை, தெளிவாக பேச மாட்டார்கள், திக்கி திக்கி பேசுவார்கள். அதையும் சுட்டி காட்டி சொன்னான், ஒழுங்காக பேச தெரியாது மூசா பெரியாரா நான் பெரியாரா? அல்லாஹ் இந்த தன்மையில் பேசியவனை எப்படி கேவலப்படுத்தினான் தெரியுமா? எந்த நைல் நதி எந்த கொன்றோல்ல ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னானோ அதே நைல் நதியில அல்லாஹ் அந்த ஃபிரௌனை மூழ்கடிக்க செய்து கேவலப்படுத்தினான். கேவலப்படுத்தினது மாத்திரமல்ல, அல்லாஹ் என்ன சொன்னான்? فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً, உன் உடம்பை நான் பாதுகாப்பேன். ஏன் தெரியுமா? لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً, உனக்கு பின்னால வர்றவங்க எல்லாம் உன்னை பார்த்து படிப்பினை பெறணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பல வரலாற்று நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் பெரியவன் என்று பேசியவர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சூரா கஹ்ஃப், நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான சுன்னத்,
அதுல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றான். ஒருத்தருக்கு அல்லாஹ் 2 தோட்டத்தை கொடுத்திருந்தான். கீழ்த்தெரு ஜன்னத்தை, அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் அந்த தோட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்துக்கு இவர் ஒருத்தரை கூட்டிக் கொண்டு போன நேரத்துல இவர் பெருமையாக பேசினார், நான் பெரியவன், என்று இந்த சொத்து அழியாது, கயாமத்துடைய நாள் வரைக்கும் இது அழியாது என்று நினைக்கிறேன் என்று இவருடைய பெருமையை பேசினார். அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், நீ இப்படி பேசவானாம். வலவுலா அல்லாஹ் தான் தந்தான் என்று நீங்க பேசணும், ஏன் இப்படி பேசுறீங்க என்று அவருக்கு புத்துமதி சொன்னார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் அவர் எப்படி கேவலப்படுத்தினார் தெரியுமா? மிகப்பெரிய அந்த தோட்டத்துல சில காலம் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மரம் கூட இல்லாம அந்த தோட்டத்தை ஆக்கி தண்ணீர் இல்லாமல் வற்று வைக்கப்பட்ட நிலமாக மாற்றி அந்த மனிதனை அல்லாஹ் கேவலப்படுத்திய வரலாறை இன்றும் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தந்தரவைகளை வைத்து நான் பெரியவன் என்ற நிலைப்பாட்டில் எங்க குடும்பத்திலாவது அல்லது நான் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், நான் பணிய மாட்டேன், விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். 2வது தன்மை இஸ்லாம் வெறுக்கக்கூடியது. யாருக்கு என்ன நடந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்ற மனைவி பிள்ளைகள் கண்ணியமாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய இந்த சுயநலம், இதுவும் இஸ்லாம் வெறுக்கக்கூடிய மிக மோசமான பண்பாடு. யாரிடத்தில் இந்த பண்பாடு வருமோ அல்லாஹ் கேவலப்படுத்துவான். கேவலப்படுத்திய வரலாறை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. முதலாவது அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல சுயநலமாக மாறியது யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள். அவர்களுடைய பல பிள்ளைகளுடைய வரலாறு குர்ஆன் பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் ஹஜ்ரத் ஷூ அலைஹிஸ்ஸலாம், அதே போலதான் ஹாபில் காபில், இந்த 2 பேரும் உலகத்தில் எப்படி மாறினார்கள்? நானா ஒரு சுயநலவாதியாக மாறினார், அல்லாஹ் எப்பொழுது சுயநலமாக மாறினார் என்ற செய்தியை குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல குழந்தை பாக்கியங்களை கொடுத்தார். அந்த குழந்தைகள் எப்படி பிறந்தது தெரியுமா? ஒரு சோடியில் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளாக அல்லாஹ் கொடுத்தான். ஒரு ஜோடியில் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏனியது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் திருமணம் முடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அன்றைய ஷரியத் எப்படி என்றால் மாற்றி திருமணம் முடிப்பார்கள். எப்படி? ஒரு பிரசவத்தில் இருக்கக்கூடிய ஆணும் அடுத்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் மாற்றி மாற்றி திருமணம் முடிப்பார்கள். இந்த கட்டத்திலே என்ன நடந்தது தெரியுமா? ஆனா காபில் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவருக்கு தம்பியோடு பிறந்த ஹாபிலோடு பிறந்த பெண்ணை திருமணம் முடிக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த பெண் அழகுல குறைந்த பெண்ணாக இருந்தார். நானா தம்பியை பார்த்து சொன்னார், நான் முடிக்க வேண்டிய பெண் அழகில் குறைவாக இருக்குது, உனக்கு முடிவு செய்யப்பட்ட பெண் அழகில் கூடியதாக இருக்குது, அதனால இது சரிவராது, எனக்குத்தான் அழகான பெண் வேண்டும், எனவே அந்த பெண்ணை நீ எனக்கு விட்டு தரணும் என்று நானா தம்பியை பார்த்து சொன்னார். இது கதை எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, 2 பேருக்கு பிள்ளைகள் பிரச்சனை. கடைசியில் முடிவு செய்தார்கள், நாம் ஒரு குர்பானை கொடுப்போம், அந்த குர்பானை யாருடையதை அல்லாஹ் கபூல் செய்கின்றானோ அவருக்கு அழகான பெண் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த நேரத்திலேயும் தம்பிக்குத்தான் அழகான பெண் என்று முடிவானது. இந்த நேரத்துல அப்போ நானா ஏற்றுக்கொள்ளல, நானா சுயநலவாதி. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த அழகான பெண் நீ எனக்கு விட்டு தரலண்டா நான் உடனே நான் கொள்ளுவேன். சுயநலம். யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, எந்த சந்தோஷம், எந்த நிம்மதி. தம்பி என்ன சொன்னார் தெரியுமா? நானாவை பார்த்து, நானா لئن بسطت إلي يدك لتقتلني ما أنا بباسط يدي إليك لأقتلك. நானா நீங்க என்னை கொல்றதுக்காக வேண்டி கையை நீட்டினால்
உங்களை கொள்வதற்காக நான் கையை நீட்ட மாட்டேன். நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் நானா என்று தம்பி சொன்னார். அல்லாஹ் நிறுத்தி சொல்லியும் நானா சுயநலம் அந்த மோசமான தன்மை என்ன செஞ்சார் தெரியுமா? தம்பியை கொண்டார். சுயநலத்துக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் முதலாவது நடந்த கொலை. அல்லாஹ் நல்லடியார்களே, கொண்டு போட்டு வச்சிருக்கிறார், என்ன செய்யறது தெரியாது, உடம்பு இருக்குது தம்பியுடைய. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரெண்டு காகத்தை அனுப்பினான். ரெண்டும் சண்டை பிடிச்சது, கொண்டது, கொண்டதுக்கு பின்னால அது மண்ணை தோண்டி அது புதைக்கிறத அல்லாஹ் காகத்தின் மூலமாக நானாவுக்கு படிச்சு கொடுத்தான். தம்பியை புதைச்சாரு. அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்திருக்கிறான் தெரியுமா? சுயநலத்துக்காக முதலாவது கொலை செஞ்ச இந்த நானாவை அல்லாஹ் கேவலப்படுத்தினது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த பூமியில அநியாயமாக எத்தனை ஆயிரம் லட்சம் உயிர்கள் கொலை செய்யப்படுகிறதோ அந்த அனைத்து கொலையுடைய பாவத்தின் ஒரு பகுதி முதலாவது கொலை செஞ்ச அந்த நானாவை போய் சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் கேவலப்படுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, யாருக்கும் சுயநலமாக நடக்க இயலாது. நாம் வியாபாரம் செய்தாலும் சரி, விவசாயம் செய்யலாம், அல்லாஹ் விரும்பாத தன்மை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் நல்லடியார்களே, விவசாயம் செய்யக்கூடியவர்கள் சொந்த தொழில் சுயநலமாக நடக்க இயலாது. அல்லாஹ் குர்ஆனில் கற்றுத் தருகின்றான். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார். இந்த மனிதர் தோட்டம் செய்வார். அறுவடை செய்யப்பட்டு விட்டது என்றால் வரக்கூடிய லாபத்தை மூன்றாக பிரிப்பார். மூன்றாக பிரித்து தனக்காக ஒரு பகுதியை எடுப்பார். அடுத்த பகுதியை மிஸ்கின்களுக்கு கொடுப்பார். மூன்றாவது பகுதியை மீண்டும் அந்த நிலத்தில் போடுவதற்காக வைத்துக் கொள்வார். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த மனிதர் மரணித்து விட்டார். இந்த விவசாய நிலம் பிள்ளைகளுடைய கைக்கு வந்துவிட்டது. பிள்ளைகள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். அறுவடை செய்யப்படக்கூடிய காலம், நாளைக்கு அறுவடை செய்யணும். பிள்ளைகள் பேசிக் கொண்டார்கள், எங்களை வாப்பா செஞ்சது போல நாங்க செய்ய தேவையில்லை. இன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, சிலர் வாப்பாமார் செஞ்ச பிள்ளைகிட்ட தீன் இல்லாட்டி அதை பிள்ளையாக காணுவாங்க. குடும்பத்துல தீன் இல்லாட்டி பிள்ளையாக காணுவாங்க. கிட்டத்துல அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு மதரசாவுக்கு ஒரு கடையை வக்ஃப் செஞ்சிருந்தார். அந்த குடும்பத்திலே அவருடைய தம்பி கோல் பண்ணி அந்த மதரசாவில் அதிபருக்கு பேசியிருந்தார். என்ன தெரியுமா? அதிபர் என்னிடத்தில் சொன்னார், என்ன தெரியுமா? நானா தந்தார், நீ எடுத்துக் கொள்வது தானே, உங்களுக்கு மூளை இல்லையா? அதிபருக்கு பேசியிருந்தார். ஏய், நானா நல்ல மனசு, தம்பி பேசுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, சுயநலவாதிகள் நல்லதை செய்ய விட மாட்டார்கள். இந்த பிள்ளைகள் சில பெற்றோர்களை பிழையாக பேசுவார்கள். எங்க வாப்பா செஞ்சதை போல நாங்க செய்ய தேவையில்லை, எங்க வாப்பா வக்ஃப் செஞ்சதை போல, ஏழைகளுக்கு கொடுத்ததை போல, குடும்பத்துக்கு கொடுத்ததை போல நாங்க கொடுக்கிறது தேவையில்லை. அந்த பிள்ளைகள் அப்படி மாறினார்கள். என்ன செஞ்சார்கள் தெரியுமா? பேசிக் கொண்டார்கள். வாப்பா செஞ்சதை போல நாங்க மூணாம் பிரிக்க தேவையில்லை, லாபத்தை நாங்களே எடுத்துக் கொள்வோம். பக்கத்து காணிக்காரர்களுக்கு போய் சொன்னார்கள், என்ன தெரியுமா? நீங்க அறுவடை செய்யறால் நாளை காலையில அதிகாலை நேரத்தோட வந்துடுவோம். நடந்து போனாங்க. அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கொருவர் பயந்து பயந்து அதிகாலையில சுபஹுக்கு முன்னால உள்ள நேரத்துல போறாங்க. என்ன பயம் தெரியுமா? எந்த மிஸ்கீனும் கண்டக்கூடாது. கண்ட வந்துருவாங்களை கேட்டு அப்ப கொடுக்கணுமே, யாரும் கண்டுவிடக் கூடாது என்ற பயத்தில் போனார்கள். ஒருத்தரும் காணல என்ற நிலப்பாட்டுல அவங்களுடைய விவசாய நிலத்தை போய் அடைந்தார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும்,
இந்த சுயநலவாதிகள் இப்படித்தான் நாளைக்கு செய்வாங்க என்பதை அறிந்திருந்த அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த இரவு அவர்கள் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னாலே வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அவர்களுடைய விவசாய நிலத்தை பத்த வச்சு சாம்பலாக மாற்றி வைத்திருந்தார். அங்கு போய் பார்க்கிறார்கள், விவசாய நிலம் சாம்பலாக இருக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதை பார்த்த நேரத்தில் சொன்னாங்க, நாங்கள் வணிகத்தோடு வாப்பா செஞ்சுதான் சரி என்று பேசினார்கள். அல்லாஹ் கேவலப்படுத்தினார். சுயநலமாக நடந்தவர்கள் விவசாயம். அல்லாஹ் நல்லடியார்களே, வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்தில் சுயநலமாக நடக்க இயலாத அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் கேவலப்படுத்துவார். கொஞ்சம் பணம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் சல்லி கூட்ட மாதிரி இருக்கும். சுயநலமாக நடந்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுங்கோ. அல்லாஹ் வரலாற்று குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், வியாபாரத்தில் சுயநலமாக நடந்தவர்கள் தான் மதியன் வாசிகள். அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆனிலே சொல்லுகின்றான். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மதியன் வாசிகளுக்கு நபியாக அனுப்பினான். மதியன் வாசிகளுக்கு அல்லாஹ் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். அவர்கள் செய்த பாவங்களில் ஒன்று அளவு நிர்ணயில் மோசடி செய்வார்கள். அளவு நிர்ணயில் மோசடி, தங்களுக்கு தராசை பிடிச்சுக் கொள்வாங்க, மோசத்தை கொடுப்பாங்க, அளவுல மோசடி. இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரியாக நிறுங்களே, ஏன் இந்த பாவம் செய்றீங்க? மக்களுடைய பொருளுக்கு அநியாயம் செய்வானா? வியாபாரம் செய்றீங்க, ஏன் அநியாயம் இப்படி செய்வானாம்? அல்லாஹ் நல்லடியார்களே, யாரும் அநியாயம் செஞ்சிட மாதிரி பெரும் பெரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மேலாது மறக்க இருக்கிறவனுக்கும் அநியாயம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சுயநலமாக நடக்க இயலாது. பஜார்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, எங்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்குது? அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனை பேர் மொத்தமாக சாமான கொடுத்ததுக்கு பின்னால செக்க கொடுக்கிறோம், செக் பம்ப் ஆகுது, சல்லியை கொடுக்கிறோம் இல்லை, போனை ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கும்? அல்லாஹ் நல்லடியார்களே, சாமான்களை மொத்தமாக கொடுத்துட்டு அவர்கள் பணத்தை கொடுக்காம சொந்த வீட்டை விட்டவர்கள், வாகனத்தை விட்டவர்கள், குடும்பத்தோடு நடுத்தோருக்கு வந்தவர்கள் பல பேர் இந்த இடத்தில் இருப்போம். அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனை பேர் வெற்றி கொண்டு ஒன்றுக்கு 2 வாகனம் 2 கடை இருக்குது கேட்டு போனார், என்ன ஓடியா போகிறோம், என்ன நினைக்கிறோம்? அவர்களுடைய பணத்தை வீழ்ச்சி நிம்மதி சந்தோஷமாக இருக்க நினைக்கிறோமா? முடியாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களை அல்லாஹ் அந்த மதியவாசிகளை அன்று கேவலப்படுத்தினான். எப்படி கேவலப்படுத்தினான் தெரியுமா? இவர்கள் இந்த போதனையை கேட்கல, வியாபாரத்தில மோசடி செஞ்சார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விதமான சூட்டை ஏற்படுத்தினான். அந்த சூடு 7 நாட்களாக தாங்க முடியல. வீட்டுக்கு உள்ளேயும் இருக்க முடியல, வீட்டுக்கு வெளியிலும் இருக்க முடியல. தடுமாறி பெறுகிறார்கள். 7வது நாள் பார்க்கிறான், பகல்ல மலை மேகம் போல் வந்து வருது. எல்லாரும் நினைச்சாங்க, மலை மேகம் வந்தா கூழ் காத்து வீசும், கொஞ்சம் கூலாக இருக்குது, மழை பெய்ய போது அந்த மலை மேகத்துக்கு கீழாக எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் மழை பெய்ய வைக்கல. வியாபாரத்துல மோசடி செஞ்ச இவங்களுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? வானத்திலிருந்து நெருப்பு மலையை அனுப்பினார். நெருப்பு மலையை அனுப்பி அந்த சமூகத்தை அழித்த வரலாறை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. வியாபாரத்துல மோசடி. அல்லாஹ் நல்லடியார்களே, பஜாரோடு தொடங்குகிறோம், சைனாவிலிருந்து சாமானம் கொண்டு வந்து என்ன செய்யறோம்? லேபிளை மாற்றி என்ன சொல்றோம்? இதுதான் ஒரிஜினல். நல்லா தெரியும். யாராவது வந்து பாப்பா இன்னைக்கு நல்லது தாங்களே, இவருக்கு தெரியும் லோக்கல் செகண்ட் குவாலிட்டி தெரியும். என்ன செய்யறது? வந்துடுறவருக்கு சாமானங்களுக்கு தெரியாது, சொல்லுவார் இதுதான் ஒரிஜினல், பயப்படாம கொண்டு போங்க, உள்ளம் சொல்லும். லோக்கல் சொல்லுது தெரியும். அடுத்தவர்களுக்கு எப்படியாவது கொடுத்துறோனும், தந்த பயிர்கள் பணம் வரணும். எதற்காக? அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஒருத்தர் வந்து ஒரு வடை விற்கிற மனுஷன்
அவருக்கும் சுயநலமாக நடக்க இயலாது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருத்தர் வந்து கேட்கிறார், நல்ல சூடாக வரைய தாகவே என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல காலையில முடிச்சது ஆறி போனது, கொஞ்சம் பழசானது நீக்கிது, நல்லதோட சேர்த்து புதுசோட பழசையும் சேர்த்து கொடுக்கிறோமா? நாங்க ஒரு சுயநலவாதி. மறக்கறிவிக்கிறவர் அவருக்கும் சுயநலமாக நடக்க இயலாது. அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்படி செய்தால் சாமானை விற்கலாம், பணம் வரும், ஆனால் நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் எடுத்துருவான். உங்களுக்கு பணம் வந்து 2 கடை 4 கடையாக மாறும், 2 வாகம் 4ஆக மாறும். பிள்ளைகளுக்கு நல்ல நிலைமையில கொண்டு போய் பார்க்கணும் நீங்க ஆசைப்படுவீங்க, நடக்காது. அல்லாஹ் நினைக்கிறது ஹராத்தை, அடுத்தவர்களுடைய மனது பக்து, அவர்களுடைய பதுவா, அவங்க குடும்ப நடுரோட்டுக்கு வந்ததுக்கு பின்னால எப்படி எங்கிற மனைவி பிள்ளைகள் நிம்மதி சந்தோஷமாக இருப்பார்கள்? இது சாத்தியமாக நல்லதார்களே. ஒரு காலம் வரும், எந்த பிள்ளைகள் மூலமாக மனைவி மூலமாக நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்த்தோமோ அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும். அந்த மனைவி பிள்ளையை சில நேரத்தில் எங்களை பார்த்து சீ என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்துவார்கள். இல்ல சேர்த்து வச்சுட்டு போறோமா, கண்ணை மூடிட்டோமா, அல்லாஹ் நல்லதார்களே, யார் யாரோ அதை அனுபவிக்க போகிறார்கள். நாங்க செஞ்ச பாவம், நாங்க செஞ்ச அநியாயம், அடுத்தவர்களுக்கு செஞ்ச துரோகங்கள், நாங்க அல்லாஹ் நல்லதார்களே கபருக்கு போனதுக்கு பின்னால அவங்களோட உள்ளத்துல பத்துற அந்த நெருப்பு இருக்கிறதே, அந்த கபரில் பற்றக்கூடிய நெருப்பாக வரும் என்பதை மாற்று கருத்து அல்லாஹ் நல்லதார்கள் புரிஞ்சு கொள்ளுவோம். சுயநலம் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். நல்லதார்களே, சகோதரர்களே, உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவோம். வெறுமனே அமலை செஞ்சுட்டு நான் சொர்க்கவாசி என்ற நிலப்பாட்டுக்கு வந்துடவானா, நல்ல பண்பாடுகளை எடுத்துக்கொள்வோம். நாங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ் தந்தது, எனக்கு ஒன்றுமே இல்லை, தன்னை தாழ்த்தி கொண்டு போவாமல் இருந்தால் அல்லாஹ் எங்களை கண்டிப்பாடுத்துவோம். நீ குடும்ப பிரச்சனைகள், கணவன் போய் விட்டு கொடுங்களே, அவருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, பணிஞ்சு போங்களே இயலாது. நிர்வாகங்கள்ல பணிஞ்சு போங்களே இயலாது, நிறுவனங்கள்ல பணிஞ்சு போங்களே இயலாது. இந்த ஒரு பக்கத்துல சுயநலம் யார்கிட்ட எல்லாம் இந்த தன்மை இருக்கிறதோ அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எனவே அல்லாஹ் நல்ல புரிந்து கொள்ளும்போது இந்த தன்மைகள் இருந்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இது இப்லீஸுடைய ஷைத்தானுடைய தன்மையாக இருக்கிறது. எனவே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இந்த தன்மை மூலமாக, நல்ல அஹ்லாக்கின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நோன்பாளியுடைய, ஒரு சதகா கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனை விட சிறந்த அந்தஸ்தை நல்ல பண்பாட்டின் மூலமாக அடைந்து கொள்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயா. நாங்கள் அறிமுறையாமல் செய்த குற்றம் முறை மன்னித்து விடுவாயா. யா அல்லாஹ், இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ நான் பயன்படுத்த அல்லாஹ், அறிவை தந்தவன் நீ யா அல்லாஹ், ஆற்றல் தந்தவன் நீ யா அல்லாஹ், சொத்து செல்வங்களை தந்தவன் நீ யா அல்லாஹ். நாங்கள் வெறும் கையோடு வந்தோம் ரப்பே, அதே நிலைமையில் தான் வர இருக்கிறோம் ரஹ்மான் யா அல்லாஹ். இந்த உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ், கண்ணியமாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். யாருக்கும் யா அல்லாஹ் அநியாயம் செய்ய வச்சிடாத ரஹ்மான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அனைவரை மன்னித்து கவனப்படுத்தி வாழக்கூடிய நல்ல மனப்பாங்க எங்களுக்கு தந்து விடுவாயாக யா அல்லாஹ். உனக்காக வாழக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்க தந்து விடுவாயாக யா அல்லாஹ். பெருமையை எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். சுயநலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்களோட மனைவி பிள்ளைகளை சீர்திருத்தங்களாக நல்லவர்களாக யா அல்லாஹ், அவர்களை நாங்கள் வளர்த்து விட்டு மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவாயாக, புகழ்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹ் நவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.